இப்போ நம்ம ஓமப்பொடிக்கு தேவையானதெல்லாம் எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 4 கப்பு வந்து கடல மாவு எடுத்துருக்கிறேன். அதே கப்பில் வந்து 1 கப்பு வந்து அரிசி மாவு எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கிறேங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேங்க. காரத்துக்கு தேவை அப்படின்னு சொன்னால் நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேங்க. நான் வந்து ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். மிளகாத்தூள் சேர்த்துட்டு நான் வந்து ஓமம் வந்து ஒரு ஸ்பூன் வந்து தண்ணியில் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். அதை நல்லா கரைச்சி எடுத்துக்கிறேங்க. எண்ணெய் காய வச்சு ஒரு அரை கரண்டி நம்ம புளியறதுக்கு வச்சுருக்க எண்ணெயை எடுத்து அதில் வந்து நல்லா அதை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஓமம் ஊற வச்சுருக்கதை வந்து ஒரு வடிகட்டி வச்சு நல்லா வடிகட்டிக்கிறோங்க. வடிகட்டிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல மாவு வந்து இடியப்ப பதம் அளவுக்கு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கிறோங்க. ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு நார்மலாக உங்களுக்கு புளியறதுக்கு எவ்வளோ ஸ்ட்ரென்த்து வச்சு புளியறீங்களோ அந்த லெவலுக்கு எடுத்துக்கிறோங்க. நம்ம இடியப்ப அச்சு எடுத்து வச்சுக்கிறோங்க. அதை வந்து நம்ம முதல்ல வந்து இதில் வந்து புழிஞ்சு பார்த்துருங்க எப்படி வருது. அப்படி ரொம்ப டைட்டாக இருந்தது அப்படின்னு சொன்னால் லைட்டாக தண்ணி சேர்த்துக்கிறோங்க. தண்ணி சேர்த்துட்டு புழிஞ்சு எடுத்துருங்க. ஓமப்பொடி வந்து டக்குன்னு வந்து